சோ இதே மாதம் அடுத்த மைத்திரிய முகூர்த்தம் என்னைக்கு பாய் வருது, என்ன பண்ணணும்? முகூர்த்தன்றது ஒரு சிறப்பு தான். அதுல மைத்திரி முகூர்த்தன்றது ரொம்ப சிறப்பு. எப்படி இந்த மாசத்துல இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு ஒரு வருதோ அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மைத்திரி முகூர்த்தோட ஒரு மகத்துவம் வந்து ரொம்ப பெரியது. வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததால் தான் இந்த மைத்திரி முகூர்த்தத்துல இந்த முகூர்த்தத்துல இப்ப பண்ணுங்க சித்தர் வழிபாடுல வந்தது தான் இந்த மைத்திரி முகூர்த்தம். எல்லா முகூர்த்தம் குறிக்கும் போது இந்த மைத்திரி முகூர்த்தம் குறிச்சாங்க. அதனால அப்ப பண்ணினா மிஸ்ஸே ஆகாது. ஆனா இந்த மைத்திரி முகூர்த்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப சில பேருக்கு சொல்லிட்டு வரேன். இது முடிஞ்ச அளவுக்கு முழு நம்பிக்கையோட பண்ணணும். அர்ஜுன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் மைத்ரேய முகூர்த்தம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்க ரொம்ப அழகா மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த மாசம் நம்ம 7ஆம் தேதி கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். அடுத்து எப்ப வருதுன்னு அதுல கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க. சோ இதே மாதம் அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் என்னைக்கு பாய் வருது, என்ன பண்ணணும்? மைத்திரி முகூர்த்தம் முகூர்த்தன்றது ஒரு சிறப்பு தான். அதுல மைத்திரி முகூர்த்தன்றது ரொம்ப சிறப்பு. எப்படி இந்த மாசத்துல இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு ஒரு வருதோ அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மைத்திரி முகூர்த்தோட ஒரு மகத்துவம் வந்து ரொம்ப பெரியது. பட் என்னன்னு தெரியல, மைத்திரி முகூர்த்தம் மக்களுக்கு ஒன்று சொல்றேன். எல்லா முகூர்த்தத்தையும் எப்படி நம்ம பயன்படுத்தி ஒரு பயத்தோட ஒரு ஒரு சாட்சகமா எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா கரெக்டாக செய்வோம், சுப முகூர்த்தம்னா கரெக்டாக பண்ணுவோம், இப்போ ராகுகாலனா கரெக்டாக போக மாட்டோம், இதெல்லாம் டைமிங் பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இந்த மைத்திரி முகூர்த்தன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடுலேயே பார்த்தீங்கன்னா கடன் சுமையை தீர்க்கவும். ஏன்னா இந்த கடன் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று முந்தானத்து உருவானது கிடையாது. மனுஷன் உருவாகிறது எப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சாங்களோ அப்போவே குடுக்கல் வாங்கினது. கடன் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? மக்களுக்கு முதல்ல பணத்தால் முதல்ல குடுக்கல் வாங்கலே ஆரம்பிக்கல. எப்படி பணம்ன்ற விஷயத்த வந்து கடமா, ஆமா பணம் வந்து ரிசர்ட் பண்ண கிடையாது. முதல்ல பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா தானத்துல தான் சொல்லுவாங்க. அன்னதானத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை கொடுக்கறது, அரிசி பருப்பு கொடுக்கறது, இவங்க வீட்டுக்கு ரேஷன் பருப்பு வந்தோம்னா அவங்க ரேஷன் பருப்பு கொடுக்கறது, இப்படிதான் முதல்ல உருவாச்சு. ஆமா பாய், கரெக்ட் தான். பண்ட மாற்று முறையில தான் ஆரம்பிச்சாங்க. பணம் கிடையாது. ஆமா பணம் கிடையாது. ஏன்னா பணம்ன்றது பாத்தீங்கன்னா அத்தியாவசியம் வந்து இப்பதான் வந்து ஆயிடுச்சு. காரு, பைக்கு, ஐபோனு, புரியுதுங்களா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே லோன் போட்டு நம்மள லோன் நாய் மீறாலே விட்டானுங்க. விற்கிறவன் சொல்லியும் தப்பு இல்லை, வாங்குறவன் சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா ஆசை யாரை விட்டது? எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பைக்கில் போறவனுக்கு கார்ல போகணும், கார்ல போறவனுக்கு ஃப்ளைட்ல போகணும், ஆசை இருக்கு. ஒரு என்ன சொல்றது, கடன். ஏன்னா ஒரு தகப்பனோ இல்லை தாயோ ஒரு வீட்டில் கடன் வாங்குறாங்கன்னா யாரும் கொழுத்து போய் இங்கே கடன் வாங்குறது கிடையாது. தன் பிள்ளைக்காகவும், தன் மனைவிக்காகவும், தன் கணவனுக்காகவும், ஸ்கூல் ஃபீஸுக்காகவும், காலேஜ் ஃபீஸுக்காகவும், திருமணத்துக்காகவும், ஹெல்த் இஷ்யூஸ், பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, கண் ஆப்ரேஷன், உடம்பு பிரச்சனை, ஸோ உடல் உபாதைகள் பிரச்சனை, நலம் பிரச்சனை, இல்லை மனைவி ஒரு இடத்துல வாங்கி ஏமாந்துருப்பான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு, இல்லை கணவன் வாங்கி ஏமாந்துருப்பான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு, புரியுதுங்களா? இந்த மாதிரி கடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ற பொதுமக்கள் வந்து அவங்க சாப்பிட்டு பாதி விஷயம் கடன் ஆயிருக்காங்கன்னா மீதி இன்னொருத்தருக்கு பண்ண போய் ஏமாந்து கடமானது தான் அதிகம். எவ்வளோ பேர் வராங்க, பை நான் ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா வாங்கி தம்பி அவன் தரவே மாட்டான் பை, அந்த வாங்கினவன் நான் கொடுக்க சொல்கிறேன், இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கேன் பைன்றான். ஸோ என் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு 30-40 பேர் வராங்க, ஒருத்தர் 2 பேர் இப்படி வராங்கன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர், அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக எத்தனை பேர் அப்படி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கடன் நீங்களும் வாங்காதீங்க, மற்றவங்களையும் வாங்க விடாதீங்க. கடன் வாங்கி தான் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரான வாழ்க்கை நம்மளுக்கு தேவை இல்லைன்னு சொல்கிறேன். அல்ல உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு கை கால் கொடுத்துருக்காங்க, உங்களால் முடிஞ்சது நீங்கள் உனக்கானது உனக்கு வந்து சேரும். கடன்ன்ற வார்த்தைக்கு போகாதீங்க. ஸோ அதுதான் சொன்னது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுன்ற விஷயத்த தான் பரிமாறுறது. முதல் அரிசி பருப்பை பரிமாறினாங்க, அப்புறம் துணிகளை பரிமாறினாங்க, அப்புறம் இடத்த பரிமாறினாங்க. இந்த விவசாயம் பண்றது, இடத்த பரிமாற, அப்புறம் தான் போக தான் இந்த காசுன்ற விஷயமே வந்தது. அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததால் தான் இந்த மைத்திரி முகூர்த்தத்துல இப்ப பண்ணுங்க சித்தர் வழிபாடுல வந்தது தான் இந்த மைத்திரி முகூர்த்தம். எல்லா முகூர்த்தம் குறிக்கும் போது இந்த மைத்திரி முகூர்த்தம் குறிச்சாங்க. அதனால அப்ப பண்ணினா மிஸ்ஸே ஆகாது. அதனால தான் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சொல்வேன், இதை பண்ணி பாருங்கம்மா, பண்ணதால இவ்வளோ பேர் ரிசல்ட் வருது ஏன் சொல்றாங்க. நான் இந்த தகுடம் எழுதலை, இது நான் மைத்திரி முகூர்த்தம் நானும் எங்கள் அப்பாவை எழுதுனது கிடையாது.
ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க சொல்லக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்தி எனக்கு வந்து கடன் அடைஞ்சிட்டு இருக்கு பாய், நான் சீக்கிரமா அடைக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கமெண்ட்ஸ பார்க்கும்போது தெரியுது இல்லையா? ஒண்ணுமே இல்லம்மா, சிம்பிளா சொல்றேன். மைத்திரிய முகூர்த்தம் என்னோட ஆல்ரெடியா இருக்கிற சப்ஸ்கிரைபர் மக்களுக்கு எல்லாருக்குமே மைத்திரிய முகூர்த்தம் என்னன்னு தெரியும். என்னோட வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசா வாட்ச் பண்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மைத்திரி முகூர்த்தம்ன்றது ஒரு எல்லா முகூர்த்தத்தில் ஸ்பெஷலானது ஒரு மைத்திரி முகூர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ இந்த மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வரும் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1:45 முடியுது. மிட் நைட்டில் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்திர மண்டலத்தில் கால் வைக்கிற டைம். ஆமாம், அவன் லண்டன், யூகே, யூஎஸில் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கால் வைக்கிற டைம் அது. ஸோ அந்த நேரத்தில் வருது. ஆனால் தயவு செஞ்சு போன்ற மக்களே, தூக்கம் எப்பவுமே வரும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா டைமும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தை மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்தி பாருங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை பிரியாணியில் எடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் தரேன். ஏன்னா சில பேருக்கு பிரியாணியில் எழுத தெரியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட நேரில் வந்து சொல்கிறீங்க, இப்போ எழுதும் போதே கிழிஞ்சிருது போயின்னு. அதனால் நீங்கள் ஒயிட் பேப்பரில் கூட எழுதுங்க. ஸோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க. அந்த ஒயிட் பேப்பரில் வேறு எதுவுமே ஒரு எஸ் இன்சல் கூட எதுவும் ஒரு இன்சல் கூட இருக்கக்கூடாது. பிளைனாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுக்கிறீங்க, மைத்திரி முகூர்த்தம்னு எழுதுறீங்க. அதுக்கு கீழே யாருக்கு உங்கள் பேர் எழுதுறீங்க, யாருக்கு பணம் கொடுக்கணும் அவங்க பேர் எழுதுறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தமிழில் எழுதுறீங்க, அந்த அமௌண்ட் அதில் எழுதுறீங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னு எழுதுறீங்க. இது ரெண்டுமே எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு நீங்கள் அழகாக சாமி படத்துலையோ பீரோ கபர்ட்லையோ இல்லை லாஃப்ட்லையோ வச்சுட்டு, எப்படியோ பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வர டைமிங்கால் உங்களால் போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா எப்படியோ பேங்க்கில் செலுத்த முடியாது. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு 9லேருந்து 10 மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு வேலையை அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பேங்க்கில் கொடுக்குற மாதிரி தான் பேங்க்கில் செலுத்துறீங்க. ஸ்ட்ரைட்டாக போய் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். வாங்கிட்டேன்னு அவங்க ஆத்மாத்மாவும் வாங்கணும். சரி போய் ஓகே வாங்கிட்டேன்னு சொல்லணும். நீங்களும் ஆத்மாத்மாவும் வரணும். இல்லை வேறு டைமில் முடிச்சுட்டு தான் போயிருப்பேன், நான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன்னா அந்த 12லேருந்து 1:45 ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு மெசேஜ் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் நான் கொடுத்துருக்கேன் அனுப்பிச்சிட்டேன்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அவங்களும் அதை ரிட்டர்ன் வாங்கி ஓகேன்னு சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஆத்மாத்மாவும் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துப்பா கடன் கொஞ்சம் கொடுத்துட்டேன், அடுத்த மைத்திரி முகூர்த்தத்துக்குள்ளே என் கடன் இன்னும் கொஞ்சம் குறையணும்னு மனசார வேண்டிக்கிங்க. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் மிட் நைட்டில் பண்ணுங்கள். பேங்க்லையோ லோனோ எதுவும் ஒன்று கட்டுற மாதிரி இருந்தால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கூட நீங்கள் பண்ணிடலாம். ஒன்றுன்னு சொல்லிடுறேன், இப்போ இது வெள்ளிக்கிழமை வரதால விடிஞ்ச சனிக்கிழமை பேங்க்கில் இல்லை பை, என்ன பண்ணலாம் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா பயப்படவே தேவையில்லை. அந்த எழுதி வைக்கிறதா நம்மளுக்கு கணக்கு. மைத்திரியை சனி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஞாயிறு விட்டு திங்கக்கிழமை கூட நீங்கள் தாராளமாக செலுத்தலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த எழுதுகிற டைமு செலுத்த அமௌண்ட்டை கவரில் போட்டு உங்களது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாமி படத்தாண்டியோ கபோர்ட்லேயோ பீரோவில் உங்களது கிடையாது. அது எதிராளிக்கு கடன் கொடுக்க வேண்டிய கடன் சுமையே தீர்க்கக்கூடிய ஒரு பணம், அது உங்களது இல்லை அப்படின்ற மாதிரி மனசில் எண்ணத்தோடு வச்சுருங்க. அவ்வளோதான். வச்சுட்டு திங்கக்கிழமை கூட நீங்கள் செலுத்துங்க, இல்லை சனிக்கிழமை இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக செலுத்தலாம். ஆனால் இந்த மைத்திரி முகூர்த்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ சில பேருக்கு சொல்லிட்டு வரேன். இது முடிஞ்ச அளவுக்கு முழு நம்பிக்கையோடு பண்ணணும். வர 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 12லேருந்து 1:45 வரையும் வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மைத்திரி முகூர்த்தத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்தி இந்த கடன் சுமையை தீர்த்துக்குங்க. திருப்பி சொல்கிற மக்களே, இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம், ஒரு தடவை தான் வாழ போகிறோம், இருக்க போகிறதும் ஒரு தடவை தான். முடிஞ்ச அளவுக்கு கடன்காரனுக்கு பிள்ளையாக இருக்காங்க. கடன் சுமையை தீர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசியம் குறைச்சிருங்க. ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் நம்ம வாங்குறோம். ஆனால் அந்த நல்ல விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரத்தில் நம்மளை கெட்டது செய்ய வச்சிரும். கடன் சுமையால் எவ்வளோ குடும்பம் பிரிஞ்சிருக்கு, கடன் சுமையால் எவ்வளோ பேர் ஒன்றுமே இல்லாமலாம் போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசியம் வேணாம், முடிஞ்சாலும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சூப்பர் பாய். ஏன்னா ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தத்துக்கும் இதுதான் மைத்திரிய முகூர்த்தம், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லாம அதனுடைய சிறப்புகள் என்ன, தாத்பரியம் என்ன, ஒவ்வொரு மந்த்தும் எப்ப வருது, அந்த டேட்டு டயத்தோட சொல்றது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அருமையான தகவலா கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.